ஓடும் ரயிலில் கர்ப்பிணி பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வாலிபர். இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு வரும் மே 4ஆம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு. கிருமாம்பாக்கத்தில் விதிகளை மீறி சாலையை சேதப்படுத்தி பிறந்தநாள் வாழ்த்து பேனர்களால் விபத்து அபாயம். YR4 விண்கல் பூமியை தாக்கும் வாய்ப்பு அதிகரிப்பு, விஞ்ஞானிகள் அதிர்ச்சி. ஓடும் ரயிலில் கர்ப்பிணி பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வாலிபர். ஆந்திர மாநிலம் சித்தூரை சேர்ந்த 4 மாத கர்ப்பிணி பெண் ஒருவர் திருப்பூரில் பனியன் கம்பெனி ஒன்றில் டெய்லராக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் நேற்று பிப்ரவரி 6 தனது சொந்த ஊரான சித்தூருக்கு செல்வதற்கு கோயம்புத்தூர் திருப்பதி இன்டர்சிட்டி விரைவு ரயில் பயணம் செய்தபோது அந்த கர்ப்பிணி பெண் ரயிலில் உள்ள கழிவறைக்கு சென்றுள்ளார். மகளிர் பெட்டியில் யாரும் இல்லாத நிலையில் அங்கிருந்த இளைஞர் ஒருவர் அந்த பெண்ணுக்கு தொடர் பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். கர்ப்பிணி பெண் கூச்சலிட்டதால் ஆத்திரமடைந்த அந்த நபர் கர்ப்பிணியை கேவி குப்பம் அருகே ரயிலிலிருந்து கீழே தள்ளிவிட்டுவிட்டு ரயில் காட்பாடி நிலையில் வந்ததும் இறங்கி சென்றுள்ளார். ரயிலில் இருந்து கீழே தள்ளிவிட்டதில் கர்ப்பிணிக்கு கை கால் முறிவு ஏற்பட்டு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தில் குற்ற பின்னணி கொண்ட ஹேமராஜ் என்பவர் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட ஹேமராஜ் போலீசாரிடமிருந்து தப்பித்து ஓடியதில் கால் தடுக்கி அருகே உள்ள பள்ளத்தில் விழுந்துள்ளார். இதனால் அவருக்கு காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தற்போது அவர் திருப்பத்தூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு வரும் மே 4ஆம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான தேசிய தகுதிக்கான நுழைவுத் தேர்வு மே 4ஆம் தேதி நடைபெறும் என தேசிய தேர்வு முகமை NTA அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளின் MBBS, BDS படிப்புகள் மற்றும் சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி படிப்புகள் மற்றும் கால்நடை மருத்துவ படிப்பின் அகில இந்திய ஒதுக்கீட்டு இடங்களுக்கு நீட் தேர்வு மூலம் மாணவர் சேர்க்கை நடத்தப்படுகிறது. அதேபோன்று ராணுவ கல்லூரிகளில் BSc நர்சிங் படிப்புக்கு நீட் தேர்வு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வை தேசிய தேர்வுகள் முகமை NTA ஆண்டுதோறும் நடத்தி வருகிறது. அதன்படி 2025-26ஆம் கல்வியாண்டு சேர்க்கைக்கான நீட் தேர்வு தேதியை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. வரும் மே 4ஆம் தேதி நாடு முழுவதும் தேர்வு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கான விண்ணப்ப பதிவு தொடங்கியுள்ளது. நிகழாண்டில் தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி உள்பட 13 மொழிகளில் நடைபெறவுள்ளது. இதற்கான இணையதள விண்ணப்ப பதிவு வெள்ளிக்கிழமை பிப்ரவரி 7 மாலை முதல் தொடங்கியது. தேசிய தேர்வு முகமையின் யங்கர் எட்ரக் என்ட்ரி இணை என்ற இணைய பக்கம் வழியாக மார்ச் 7 வரை விண்ணப்பிக்கலாம். நீட் தேர்வுக்கான கட்டணம் பொது பிரிவுக்கு ரூபாய் 1700, பிற்படுத்தப்பட்டோருக்கு ரூபாய் 1600, SC/ST பிரிவுக்கு ரூபாய் 1000 என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதனுடன் GST மற்றும் சேவை கட்டணம் கூடுதலாக வசூலிக்கப்படும். விண்ணப்பதாரர்கள் ஒருமுறை மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். நீட் தேர்வு மொத்தம் 3 மணி நேரம் 20 நிமிஷங்கள் நடைபெறும். ஹால் டிக்கெட் மே 1ஆம் தேதி வெளியிடப்படும். தேர்வு முடிவுகள் ஜூன் 14ஆம் தேதி வெளியிடப்படும். கூடுதல் தகவல்களுக்கு www.nta.ac.in, exams.nta.ac.in, neet.nta.nic.in என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம். ஏதேனும் சந்தேகம் இருப்பின் 0114-4575900 என்ற தொலைபேசி எண் வாயிலாக தொடர்பு கொண்டு விளக்கம் பெறலாம் என NTA வெளியிட்ட செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிருமாம்பாக்கத்தில் விதிகளை மீறி சாலையை சேதப்படுத்தி பிறந்தநாள் வாழ்த்து பேனர்களால் விபத்து அபாயம். புதுச்சேரியில் பேனர் கலாச்சாரம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதனால் சாலையில் செல்லும் பாதசாரிகளும் வாகன ஓட்டிகளும் பாதிக்கப்பட்டு வருவது தொடர்கதையாக உள்ளது. பேனர் விவகாரம் தொடர்பாக கோர்ட் பலமுறை உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது. இந்த நிலையில் போக்குவரத்து முக்கியத்துவம் வாய்ந்த புதுச்சேரி கடலூர் சாலையில் ஏம்பலம் தொகுதி காங்கிரஸ் பிரமுகர் ஒருவரின் பிறந்த நாளுக்காக கிருமாம்பாக்கம் எல்லையில் துவங்கி கந்தன்பேட் சந்திப்பு வரை விதிகளை மீறி சாலையின் இருபுறமும் வரிசையாக பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளது. சாலையை சேதப்படுத்தி 100க்கும் மேற்பட்ட கொடி கம்பங்களும் நடப்பட்டுள்ளது. பல இடங்களில் பேனர்களும் கொடி கம்பங்களும் உயர் மின்னழுத்த பாதைகளின் மிக அருகில் இருப்பதால் மின் விபத்து அபாயமும் உள்ளது.
அதேபோல் பல இடங்களில் பேனர்களும் கொடி கம்பங்களும் சாய்ந்து கிடப்பதால் சாலை விபத்து ஏற்படும் அபாயமும் உள்ளது. வாகன ஓட்டிகள் அச்சத்துடன் சென்று வருகின்றனர். விதிமீறலை தடுக்க வேண்டிய முக்கியத்துறை அதிகாரிகளும் அது பற்றி கண்டு கொள்ளவில்லை. இந்த விவகாரத்தில் கிருமாம்பாக்கம் போலீசார் பெயரளவில் ஒரு வழக்கு போட்டுள்ளனர். குறிப்பாக கடலூர் SN சாவடி அஜித்குமார் வயது 28, வில்வநகர் அமர்நாத் வயது 29 ஆகியோர் மீது கண்ணியக்கோவலில் அனுமதியின்றி பேனர் வைத்ததாக வழக்கை போட்டுள்ளனர். காவல் நிலையம் அருகே இருந்த பேனர்களை விட்டு 1 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த பேனர் வைத்தவர் மீது வழக்கு போட்டுள்ளதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளது. மேலும் புதுச்சேரி கடலூர் சாலையில் கோர்ட் உத்தரவையும் சாலை பாதுகாப்பு விதிமுறைகளையும் மீறி விபத்து ஏற்படும் வகையில் வைக்கப்பட்டுள்ள பேனர்களை அகற்றி இது தொடர்பாக உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் எதிர்பார்க்கின்றனர். YR-4 விண்கல் பூமியை தாக்கும் வாய்ப்பு அதிகரிப்பு, விஞ்ஞானிகள் அதிர்ச்சி. வரும் 2032ஆம் ஆண்டில் YR-4 என்ற விண்கல் பூமியை தாக்குவதற்கான வாய்ப்பு 3%லிருந்து 2.3% அதிகரித்துள்ளதாக நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். அந்த விண்கல் பூமியை தாக்குவதற்கான வாய்ப்பு 1.3% தான். அதாவது ஏறத்தாழ 99% அது ஆபத்தில்லாமல் பூமியை கடந்துவிடும் என்று அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான NASA கடந்த வாரம் கூறியிருந்தது. இருந்தாலும் அதன் நகர்வை தொடர்ந்து கண்காணித்து வரும் ஆய்வாளர்கள் YR-4 விண்கல் பூமியை தாக்கும் வாய்ப்பு 2.3% என தற்போது தெரிவித்துள்ளனர். இருந்தாலும் அந்த விண்கல் குறித்து இன்னும் ஏராளமான தரவுகள் பெறப்பட வேண்டியுள்ளது எனவும் அவை கிடைத்தால் அது பூமியை தாக்காது என்று பின்னர் தெரியவரும் என்று நிபுணர்கள் கூறினர். ஏற்கனவே இதுபோன்ற எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்ட விண்கற்கள் பின்னர் கூடுதல் தரவுகள் கிடைத்த பிறகு ஆபத்தற்றவை என்று கண்டறியப்பட்டுள்ளது என்று அவர்கள் தெரிவித்தனர். 130 முதல் 300 அடி வரை குறுக்களவு கொண்ட இந்த விண்கல் பூமியை தாக்கினாலும் பூமியில் மனித குலம் அழிந்துவிடாது எனினும் அது விழுந்த இடத்தில் கணிசமான நிலப்பரப்பை அழிக்கக்கூடும் என்று கூறப்படுகிறது. 2024 டெங்கு பாதிப்பால் உயிரிழப்பு இல்லை, புதுவை சுகாதாரத்துறை அறிவிப்பு. புதுச்சேரியில் கொசு தொல்லையை கட்டுப்படுத்த அனைத்து துறை அதிகாரிகளுடன் தலைமை செயலர் சரத் சௌஹான் சிறப்பு கலந்தாய்வை வெள்ளிக்கிழமை நடத்தினார். கூட்டத்தில் அதிகாரிகள் கூறுகையில் கொசுக்களால் பரவும் மலேரியா பாதிப்பு ஏற்படவில்லை என்றும் டெங்கு பாதிப்பானது முந்தைய ஆண்டுகளுடன் ஒப்பிடும்போது 20% குறைந்திருப்பதாக தெரிவித்தனர். அத்துடன் கடந்த 2024ஆம் ஆண்டு டெங்கு பாதிப்பால் உயிரிழப்பு எதுவும் இல்லை என்றனர். புதுவையில் கொசுக்களை ஆராய்ந்த குழுவினரின் அறிவிக்கைப்படி ஃபைலேரியா மற்றும் மலேரியா கொசுக்கள் இல்லை என்பதும் ஆனால் டெங்கு பாதிப்பு இருப்பதும் கண்டறியப்பட்டது. இதையடுத்து கொசுக்களை கட்டுப்படுத்த தவிர புதுவையில் கொசுக்களை ஆராய்ந்த குழுவினரின் அறிவிக்கைப்படி ஃபைலேரியா மற்றும் மலேரியா கொசுக்கள் இல்லை என்பதும் ஆனால் டெங்கு பாதிப்பு இருப்பதும் கண்டறியப்பட்டது. இதையடுத்து கொசுக்களை கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கைகளை உள்ளூர் நிர்வாகம், சுகாதாரத்துறை இணைந்து மேற்கொண்டுள்ளன. கடந்த 2024 அக்டோபர் முதல் 2025 ஜனவரி வரை புதுவை மாநிலத்தில் மட்டும் 45,000 வீடுகளில் டெங்கு கொசு ஒழிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அதன்படி 3 பேர் கொண்ட குழு வீடுகளில் நன்னீர் தேங்கி கொசு உற்பத்தி காரணமாக இருந்த நெகிழி, டப்பாக்கள், ஆட்டு உரல், இளநீர் குடுவைகள் ஆகியவற்றை அகற்றியுள்ளனர். அத்துடன் புகை மருந்து தெளித்தல், வாய்க்கால்களில் கொசு புழுக்களை அழிக்க மருந்துகள் தெளித்தல் ஆகியவை மேற்கொள்ளப்பட்டன. ஆரம்ப சுகாதார நிலைய ஃபைலேரியா கிளப் பணியாளர்கள் வாய்க்காலில் மருந்து தெளித்தும் வருகின்றனர். கொசு தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. மக்கள் ஒத்துழைப்புடன் கொசுக்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. வரலாறு காணாத விலை உயர்வால் தங்கம் விற்பனை 20% குறைந்தது. தங்கம் சவரன் விலை வரலாறு காணாத அளவிற்கு 63,000 ரூபாயை தாண்டியதால் விற்பனை 20% குறைந்துள்ளது. இந்தியாவில் தங்கம் பயன்பாடு மற்றும் விற்பனையில் தமிழகம் முன்னணியில் உள்ளது. கல்வி, மருத்துவம் போன்ற அவசர தேவைக்கு தங்கத்தை மட்டுமே பணமாக மாற்ற முடியும். எனவே தங்கம் விலை உயர்ந்தாலும் பலர் வாங்கும் அளவை குறைத்து வாங்குகின்றனர். தமிழகத்தில் உள்ள நகைக்கடைகளில் பழையது, புதியது என தினமும் சராசரியாக 15,000 கிலோ தங்க நகைகள் விற்பனையாகின்றன. அமெரிக்க அதிபர் டிரம்ப் சீனா உள்ளிட்ட நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 10லிருந்து 25% வரி விதித்துள்ளார். அதற்கு பதிலடியாக அந்நாடுகளும் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு வரி விதித்துள்ளன. இதனால் உலக பொருளாதாரத்தில் பாதிப்பு ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது. எனவே முதலீட்டாளர்கள் தங்கத்தில் அதிக முதலீடு செய்து வருகின்றனர். சீனாவும் அந்நிய செலாவணி கையிருப்பை தங்கமாக மாற்றி வருகிறது.
இதனால் உலக சந்தையில் தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. இதன் காரணமாக நம் நாட்டிலும் தங்கம் விலை உச்சத்தை எட்டி வருகிறது. தமிழகத்தில் 22 கேரட் ஆபரண தங்கம் சவரன் விலை எப்போதும் இல்லாத வகையில் 63,440 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இந்த ஆண்டு ஜனவரி 1 சவரன் 57,200 ரூபாய்க்கு விற்பனையானது. 1.5 மாதங்கள் கூட ஆகாத நிலையில் சவரனுக்கு 6,240 ரூபாய் அதிகரித்து உள்ளது. குறுகிய நாட்களில் தங்கம் விலை மிகவும் அதிகரித்து வருவது இதுவே முதல் முறை. இதனால் தங்கம் விற்பனை சரிவடைந்துள்ளது. இதுகுறித்து சென்னை தங்கம் மற்றும் வைர நகை வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்திலால் சலானி கூறுகையில், பாதுகாப்பான முதலீடு என்பதால் முதலீட்டாளர்கள் தங்கத்தில் முதலீடு செய்து வருகின்றனர். இதனால் விலை அதிகரித்து உள்ளது. விலை உயர்வு காரணமாக தங்கம் விற்பனை 20% வரை குறைந்துள்ளது என்றார். ஏர்போர்ட்டில் டிஜி யாத்ரா சேவை பயன்பாட்டில் இருந்தும் சிக்கல். பயணியர் விமான நிலைய புறப்பாடு நுழைவு வாயிலில் அரசு வழங்கியுள்ள அடையாள ஆவணங்களை மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரிடம் காண்பித்து செல்ல வேண்டும். நீண்ட வரிசையில் நிற்பதால் போர்டிங் பாஸ் பெற நேரம் ஆகிறது. எனவே பயணியர் எளிமையாக உள்ளே செல்வதற்கு மத்திய அரசு டிஜி யாத்ரா எனும் முக அடையாளத்தை காண்பித்து செல்லும் திட்டத்தை நடைமுறைப்படுத்தியுள்ளது. இந்த திட்டம் சென்னை, பெங்களூரு, மும்பை உள்ளிட்ட பல்வேறு விமான நிலையங்களில் செயல்பாட்டில் உள்ளது. டிஜி யாத்ரா செயலியில் நாம் அரசு அடையாள அட்டை மற்றும் போர்டிங் பாஸ்களை பதிவேற்றம் செய்து விமான நிலைய CISF அதிகாரிகளை நேரில் சந்திக்காமலேயே உள்ளே செல்லலாம். இதனால் பயணியருக்கு நேரம் மிச்சமாகும். ஒருமுறை பதிவு செய்தால் போதும். இத்திட்டம் சென்னை விமான நிலையத்தில் கடந்த ஆண்டு ஜூனில் செயல்பாட்டுக்கு வந்தது. பயணியர் டிஜி யாத்ரா செயலியை கணிசமாக பயன்படுத்த துவங்கிய நிலையில் இந்த சேவையை பயன்படுத்த முடியாமல் போவதாக புகார் எழுந்துள்ளது. 500 பயிற்சி ஊழியர்களை பணி நீக்கம் செய்யும் இன்ஃபோசிஸ். முன்னணி தொழில்நுட்ப நிறுவனமான இன்ஃபோசிஸ் அதன் மைசூர் வளாகத்தில் பணியாற்றி வரும் சுமார் 500 பயிற்சி ஊழியர்களை பணி நீக்கம் செய்திருப்பதாக தகவல் தெரிவிக்கின்றன. இவர்கள் அனைவரும் கடந்த 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம்தான் பணியில் சேர்ந்தவர்கள் என்றும் ஒரு சில மாத பயிற்சி காலத்திலேயே இவர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. நிறுவனத்தின் பயிற்சி முடிந்து சில தொடர்ச்சியான உள்தேர்வுகளில் இவர்கள் தோல்வி அடைந்ததால் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக நிறுவனம் தரப்பில் கூறப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. கேரளா மூணாறில் டபுள் டக்கர் பஸ் விரைவில் அறிமுகம். மூணாறின் இயற்கை அழகை பஸ்ஸில் பயணித்தபடி ரசிக்கும் வகையில் கண்ணாடி இழையால் வடிவமைக்கப்பட்ட டபுள் டக்கர் பஸ் இன்று முதல் பயன்பாட்டுக்கு வருகிறது. கேரள தலைநகர் திருவனந்தபுரத்தில் நகர் காட்சிகள் என்ற பெயரில் அம்மாநில அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் துவக்கப்பட்ட டபுள் டக்கர் பஸ் சர்வீஸ் பொதுமக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றது. அதுபோன்று மூணாறில் டபுள் டக்கர் பஸ் சேவை துவங்குவதற்கு முடிவு செய்யப்பட்டு கடந்த ஏப்ரலில் சோதனை ஓட்டம் நடந்தது. சுற்றுலா பயணியர் பஸ்ஸில் பயணித்தபடி இயற்கை எழிலை ரசிப்பதற்கு ஏற்ப கேரள அரசு போக்குவரத்து கழகம் ராயல் வியூ திட்டத்தில் சுற்றிலும் கண்ணாடி இழை கொண்டு டபுள் டக்கர் பஸ் வடிவமைக்கப்பட்டது. இதன் கீழ்த்தளத்தில் 12 பேர், மேல் தளத்தில் 38 பேர் என 50 பேர் பயணிக்கலாம். இந்த பஸ் இன்று முதல் பயன்பாட்டுக்கு வருகிறது. பஸ் இரவில் ஒளிரும் வகையில் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அது விதிமுறை மீறல் என கேரள உயர்நீதிமன்றம் கண்டித்ததால் வண்ண விளக்குகள் ஒளிர விடுவது தவிர்க்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். ஓடும் ரயிலில் கர்ப்பிணி பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வாலிபர். இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு வரும் மே 4ஆம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு. கிருமாம்பாக்கத்தில் விதிகளை மீறி சாலையை சேதப்படுத்தி பிறந்தநாள் வாழ்த்து பேனர்களால் விபத்து அபாயம். YR4 விண்கல் பூமியை தாக்கும் வாய்ப்பு அதிகரிப்பு, விஞ்ஞானிகள் அதிர்ச்சி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.